தெரிவுக்குழுவிற்கு சட்ட அதிகாரம் இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பொதுநலவாய நாடுகள் அமர்வுகளில் கலந்து கொள்வது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என பிரித்தானியா அறிவித்துள்ளது. தலைமைத்துவ பயிற்சியின் போது மாணவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படவில்லை என்கிறது இராணுவம். சிறுவர் போராளிகள் குறித்து ஐநாவின் தீர்மானம் வரவேற்கப்பட வேண்டியது என்கிறார் கோத்தாபய ராஜபக்ச. இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கு பிரதம நீதியரசரை விசாரிப்பதற்கான சட்ட அதிகாரம் இல்லை என உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. குற்ற பிரேரணையை விசாரணைக்கு உட்படுத்தியதன் பின்னர் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு மேற்கொண்ட தீர்மானங்கள் சட்ட ரீதியானவை அல்ல எனவும் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. பாராளுமன்ற நிலையற் கட்டளைகள் சட்டமல்ல என்பதுடன் பாராளுமன்ற தெரிவுக்குழுவிற்கு எவ்விதமான சட்ட அதிகாரங்களும் இல்லை. நிலையற் கட்டளை 78A உறுப்புரை ஒரு சட்டம் அல்ல. ஆதலால் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு ஒரு நீதிபதியை குற்றவாளி என தீர்மானிக்கும் சட்ட அதிகாரமோ அல்லது பலுவோ இல்லை என்று உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசியலமைப்பு தொடர்பிலான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகள் தலைவர்கள் அமர்வுகளில் கலந்து கொள்வது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என பிரித்தானியா அறிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் பொதுநலவாய நாடுகள் தலைவர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டில் பிரித்தானியா பங்கேற்குமா இல்லையா என்பது இப்போதே தெரிவிக்க முடியாது என அந்நாட்டு வெளிவிகார அமைச்சை மேற்கோள் காட்டி இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜான் ரான்கின் தெரிவித்துள்ளார். ஏனைய பொதுநலவாய உறுப்பு நாடுகள் போன்றே இலங்கை விவகாரத்திலும் பிரித்தானியா செயற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மனித உரிமை, நல்லாட்சி, ஜனநாயகம் போன்ற பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் முக்கிய பண்புகளை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு பின்பற்றுகிறது என்பதை பிரித்தானிய வெளிவிகார அமைச்சு கண்காணிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மனித உரிமை நிலைமைகளில் மேம்பாடு ஏற்படுத்தப்படாவிட்டால் அமர்வுகளில் கலந்து கொள்வது குறித்து மீள் பரிசீலனை செய்ய நேரிடும் என பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் கடந்த நவம்பர் மாதம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர் போராளிகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தீர்மானம் வரவேற்கப்பட வேண்டியது என பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தால் சிறுவர் போராளிகளை இல்லாதொழித்திருக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர் போராளிகள் உள்ள நாடுகளின் வரிசையிலிருந்து இலங்கையை ஐக்கிய நாடுகள் அமைப்பு அண்மையில் நீக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1998ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் சிறுவர் போராளிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்ட போதிலும் இறுதிக்கட்ட யுத்தம் வரையிலும் புலிகள் சிறுவர் போராளிகளை பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தியுள்ளார். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலும் புலிகள் துப்பாக்கி முனையில் சிறுவர்களை படையில் இணைத்து கொண்டதாக புலி உறுப்பினர்களிடம் நடத்திய விசாரணைகளின் போது தெரிய வந்ததாக பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகளை சுமத்தும் தரப்பினர் புலிகளின் சிறுவர் போராளி பயன்பாட்டை கவனத்திற்கொள்ள தவறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் போராளிகளை கொண்டு இயக்க பிரசார நடவடிக்கைகளை மேற்கொண்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சிறுவர் போராளிகளை படையில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் புலிகளின் தத்துவாசிரியர் ஆண்டன் பாலசிங்கத்தின் பாரியார் அடேல் பாலசிங்கம் கடமையாற்றியுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டதன் புகழை இலங்கைக்கு சர்வதேச சமூகம் வழங்க வேண்டியது அவசியமானது எனவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கடற்பரப்புக்குள் நாளாந்தம் 400க்கும் மேற்பட்ட தென்னிலங்கை கடற்றொழிலாளர்கள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்டு வருவதால் தங்களின் தொழில் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக முல்லைத்தீவு கடற்றொழிலாளர் சங்கங்களின் சமாசம் தெரிவிக்கிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் மீள் குடியேற்றம் செய்யப்பட்ட பின்னர் சிறிது காலம் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அக்கால பகுதியில் தென்னிலங்கை மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மீனவர்கள் அமைச்சர்கள், படைத்தரப்பு அதிகாரிகள் என பலரிடமும் பல தடவைகள் கோரிக்கை விடுத்து பல அலுவலகங்களுக்கு ஏறி இறங்கிய பின்னர் ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் கடற்றொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. யுத்தத்தால் தங்களுடைய பெருமதிமிக்க கடற்றொழில் உபகரணங்களை இழந்து
பின்னர் மீள் கொடியேறி கடன் லீசிங் என பல்வேறு சுமைகளுக்கு ஊடாக மீண்டும் தொழிலை ஆரம்பித்து மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தென்னிலங்கை மீனவர்களின் வருகையும் தொழில் நடவடிக்கைகளும் தங்களின் தொழிலை பெருமளவுக்கு பாதித்துள்ளதாக தெரிவிக்கும் சமாசத்தினர், தென்னிலங்கை மீனவர்கள் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் தங்கள் பிரதேச கடல் வளங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவதோடு தங்களுடைய கடற்தொழில் உபகரணங்களும் சேதமடைவதாக தெரிவிக்கின்றனர். படையினரின் ஒத்துழைப்புடன் தென்னிலங்கை மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பிரதேசத்தில் நுழைவதால் பல அதிகாரிகளிடம் இது குறித்து முறையிட்டும் இதுவரை பலன் கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்திய மீனவர்களின் வருகையும் அவர்களின் தோழர்களின் நடவடிக்கையும் முல்லைத்தீவு மீனவர்களை மேலும் மேலும் பாதித்து வருகிறது. முல்லைத்தீவு மீனவர்களை சுனாமி, யுத்தம் ஆகியவற்றின் தொடர்ச்சியாக தற்போது மேற்படி பிரச்சனையும் அவர்களின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்தே வருகிறது. எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் மாநாட்டின் போது இலங்கைக்கு எதிராக சில யோசனைகள் முன்வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அந்த சவாலிலிருந்து மீள அரசாங்கம் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் சர்வதேச ரீதியில் இலங்கையை மேலும் நெருக்குதலுக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகளை மீறும் நாடு என உலகில் உள்ள பல நாடுகள் இலங்கை மீது குற்றஞ்சுமத்தி வருகின்றன. பொதுநலவாய நாடுகளின் தலைவர் கலந்து கொள்ளும் உச்சிமாநாடு செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அதன் இணக்கப்பாடுகளை மீறி அந்த மாநாட்டை எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்து இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் பல நாடுகள் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் அத்தநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். உலகில் மோசடியான நாடுகளில் இலங்கை முன்னணியில் இருக்கும் நாடாக மாறியுள்ளது. இந்த அடிப்படை செயற்பாடுகளும் இன்றி இருப்பதால் இலங்கை இந்த நிலைமைக்கு ஆளாகியுள்ளது. நாட்டில் காணப்படும் ஊழல் மோசடிகளை குறைக்க அரசாங்கம் கடந்த சில வருடங்களில் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. பாலியல் வல்லுறவு சம்பவங்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கம் அடைக்கலம் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இணையதளங்களில் பாலியல் தளங்களை அதிக அளவில் தேடும் நாடாகவும் இலங்கை மாறியுள்ளது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாது இருக்கும் வகையில் இலங்கை இளைஞர்களை ஒரு அணியாக வலுப்படுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் $1 பில்லியன் ஒதுக்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த வருடம் அதிகளவான பரிந்துரைகளை செயற்படுத்த முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இளைஞரான தான் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை இளைஞர்கள் இலகுவாக அடையாளம் காண்பார்கள் என நம்புவதாகவும் இதற்கு இலங்கையின் தற்போதைய பின்னணி முக்கியமானது எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நல்லிணக்கத்திற்கான இளைஞர்களின் பொறுப்பு என்ற தலைப்பில் லக்ஷ்மன் கதிர்காமர் நிலையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 30 வருட பயங்கரவாதத்தை தோற்கடித்த ஒரே நாடு என்ற வகையில் இலங்கை விசேட கவனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அனைத்து இனங்களும் ஒன்றிணைக்கப்பட்ட ஐக்கியமான இலங்கை சமூகத்தை தற்போதைய இலங்கை மக்கள் எதிர்பார்த்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமும் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடமும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட 4 லட்சம் பேருக்காக இவ்வாறு அமர்வுகளை ஒத்திவைக்குமாறு அவர் கோரியுள்ளார். பாராளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைத்து நாடு முழுவதிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேரில் சென்று பார்வையிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மழை வெள்ளம் காரணமாக பாரிய அளவிலான மக்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வரும் தருணத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் திவிநகும சட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதில் எவ்வித பயனும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் மோட்டார் கார் பந்தயங்களை நடாத்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட சிரத்தையில் சிறிதளவேனும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிப்பதாக சஜித் பிரேமதாச மேலும் குற்றஞ்சுமத்தியுள்ளார். தலைமைத்துவ பயிற்சிகளின் போது பல்கலைக்கழக மாணவ மாணவியருக்கு எவ்வித அசௌகரியங்களும் ஏற்படவில்லை என இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். படையினர் மாணவர்களை கடுமையாக வழி நடத்தி வருவதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என இராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். தியத்தலாவ விமானப்படை முகாமில் பயிற்சி பெற்று வரும் மாணவியர் சிலர் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
எவ்வாறாயினும் பயிற்சி பெற்றுக்கொள்ளும் மாணவ மாணவியருக்கு எவ்வித அசௌகரியங்களும் ஏற்படவில்லை என இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். குழுவாக இணைந்து செயற்படும் போது சில விடயங்களில் தாமதம் ஏற்படலாம். சிலருக்கு தனிப்பட்ட ரீதியில் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும். இவற்றை பெரிதாக கருத முடியாது என இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தியத்தலாவ பயிற்சி முகாமில் தலைமைத்துவ பயிற்சி பெற்று வரும் மாணவியொருவர் காலணிகளை அணிய முடியாது என தெரிவித்த சம்பவமே இவ்வாறு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். காலில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக காலணி அணிவதில் குறித்த மாணவி சிரமங்களை எதிர்நோக்கியதாகவும் இது தொடர்பில் அவரது தந்தை அதிருப்தி வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று வரும் சகல மாணவ மாணவியரிடமும் பயிற்சிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் அசௌகரியங்கள் ஏற்பட்டதாக எவரும் கருத்து வெளியிடவில்லை எனவும் ருவான் வணிகசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.